தங்கத்தாமரை பதிப்பகம் வழங்கும் ஜூலி கொடுத்த விலை சாப்டர் 6 பார்ட் சி. கிட்டாரிஸ்ட் வெறியுடன் கத்தினான். தலையை கண்ணா பின்னாவென்று அசைத்து கிட்டாரை மிக வேகமாக தட்ட மிக லாகவமாக குச்சிகளால் ட்ரம்ஸில் விளையாடிவிட்டு ராட்சத பித்தளை தாளத்தை தட்டி ஓசை எழுப்ப முழு அளவு ஆடையுடன் அசைந்து வந்து நின்று ஆடத் துவங்கினாள் பாப்பா. கன்னத்திலும் கண் ரபைகளிலும் இருந்த அபரிமிதமான ஜிகினா பொடிகள் ஸ்பாட்லைட் ஒளியில் ஒளிர்ந்தன. கால்வரை தொங்கிய லாங் கருப்பு கோட்டை கழற்றி வைத்தாள். வெள்ளை கை ஸ்டாக்கிங்ஸ்களை சின்னங்களுடன் உருவி எறிந்தாள். டபுள் பேஸை தட்டி கொண்டிருந்த பையனின் தொடை மீது காலை தூக்கி வைத்து கால் ஸ்டாக்கிங்ஸ்களை திரட்டி உருட்டி எடுத்தாள். புதிதாக மீசை வளர துவங்கியிருந்த இந்த பையன் மூச்சு முட்டினான். எச்சில் கூட்டி விழுங்கினான். சிரித்தவாறு ஸ்டாக்கிங்ஸ்களை 2 பந்துகளாக்கி அவன் பனியனுக்குள் செருக்கினாள். போலியான பொறாமையுடன் தொட்டு பார்த்தாள். கூட்டம் சிரித்தது. பையன் வெட்கப்பட்டு சினுங்கினான். அவளது வளைவுகளையும் மேடுகளையும் துல்லியமாக சந்தேகத்துக்கு இடமில்லாமல் காட்டிக் கொண்டிருந்த ஸ்க்ரூ கவனை கழற்றி அலுப்புடன் கிட்டாரிஸ்டின் மேல் எரியவே அவன் வெறியுடன் யாஹூ என்றான். கீழே சின்ன தடுப்பு, மேலே சின்ன மறைப்புடன் மேஜையாக அவள் ஆடி வர அவளை தொடர்ந்து கொண்டிருந்தது ஸ்பாட்லைட். ஓ டார்லிங், யூ லுக் சோ கார்ஜியஸ் டுடே என்று ஒருவனின் மடியில் சாய்ந்து குஞ்சினாள். அவன் மூச்சு திணறலுடன் பாயவே சரிந்து தரையில் உருண்டு சிரித்தாள். செய், உன் மனைவி எனக்கு சிநேகிதி, சொல்லி விடுவேன். கிழவர் ஒருவரின் மடியில் உட்கார்ந்து ஆசையுடன் அவர் தலை வழுக்கையை தடவி விட்டு, ஓ நோ, போன தடவை இங்கே நீட்டி கொண்டிருந்த 1-2 காணுமே என்று போலியாக அனுதாபப்பட்டாள். மார்பை தொட முயலும் டீனேஜ் பையனை தடுத்தாள். சிரித்து நகர்ந்தாள். சாப்பிட்டுக் கொண்டிருந்த கார்த்திகின் முதுகில் கன்று குட்டியை போல உராய்ந்து அவன் தோல் வழியாக முகத்தை எட்டி பார்த்தாள். ஹேண்ட்ஸம், யூ ஆர் ஹேண்ட்ஸம். உன் காதலி தூங்கி போன பிறகு என்ன தேடி வருகிறாயா? ஜூலி சிரித்தாள். இப்போதே கூட்டி போயேன், நான் பொறாமப்பட மாட்டேன். யங் மேன், யூ ஆர் சோ லக்கி. உன் காதலி பரந்த மனப்பான்மை கொண்டவள். அவன் கன்னத்தை தாங்கி முகத்தை பார்த்தவள் ஒரு வினாடி திடுக்கிட்டு குழம்பினாள். அவன் புருவம் கேள்வியுடன் முடிந்து கொள்வதை உணர்ந்ததும் நகர்ந்து ஆடிக்கொண்டே அவனை திரும்பி குழப்பத்துடன் பார்த்தவாறு மேடைக்கு போனாள். ஆர்ப்பாட்ட சங்கீதத்துக்கு இடையே அவள் ஆட்டம் முடிந்து உள்ளே ஓடினாள். மேக்கப் அறையில் மூச்சு வாங்க நின்றாள். அவன் அந்த முகத்தை பார்த்திருக்க, மிகவும் பழகின முகம். யார் அவன்? அடுத்த ஆட்டக்காரி சிரிப்புடன் கேட்டாள். வைஃப் ஆஸ்பிரேஷன். போய்விட்டாள். நோ, திஸ் இஸ் இன்ஸ்பிரேஷன் என்றவள் மேனேஜரை போனில் கூப்பிட்டு 20வது நம்பர் டேபிள் ஆள கொஞ்சம் இங்கே கூட்டி வாருங்கள் என்றாள். நான் ஏன் இப்படி தவிக்கிறேன்? அவன் யாராக இருந்தால் எனக்கு என்ன பயம்? போன் ஒலித்ததும் பாய்ந்தெடுத்தாள். மேனேஜர் பேசினார். அவர்கள் போய்விட்டார்கள், சீக்கிரம் புறப்படு, வேறு ஆள் காத்திருக்கிறது. போனை வைத்துவிட்டு மேக்கப்பை கலைக்க துவங்கினாள். பாப்பா அலுப்புடன் இருட்டான பகுதிக்கு வந்து நின்ற பிறகுதான் திரும்பி பார்த்தாள் அழகி. துருத்தி வந்த அந்த ஆளை காணும். பையில் துருத்தி நின்ற பர்ஸை பிடுங்கி எடுத்து இருட்டில் ஆராய்ந்தாள். புது நோட்டுகளின் மொடவை தடவி மகிழ்ந்து போனாள். போட்டோ ஒன்று மெலிதான ஒளியில் தெரிந்தது. அட அப்பாவியே, உன் ஏமாளி முகத்தை இரு வெளிச்சத்துல பார்க்கிறேன் என்று போட்டோவை மட்டும் பிடுங்கி எடுத்து பர்ஸை மீண்டும் பத்திரப்படுத்திக் கொண்டு ஒரு கடை வெளிச்சத்தில் ஆராய்ந்தாள். அவள் கண்கள் திக்கென்று விழித்தன. அந்த போட்டோவின் பெரிய சைஸ் என்லார்ஜ்மெண்ட் வீட்டில் இருக்கிறது. அம்மா இருந்தவரை ஹாலில் இருந்த அதை அம்மா செத்ததும் எடுத்து பரனில் போட்டு விட்டார்கள். அந்த ஆளிடம் அவ்வளவு வெறுப்பு. அம்மாவுக்கு கணவரிடம் பக்தி இருந்தது. ஆனால் பிள்ளைகளுக்கு ஓடிப்போன அப்பாவிடம் வெறுப்பு. விஷமாக வெறுத்தார்கள். இந்த பர்ஸ் இந்த ஆளுடையதா? அப்படியானால் அந்த ஜேபிடி திருடன் இவரிடமிருந்துதான் கொள்ளை எடுத்திருக்கிறான் என்றால் அவள் கண்களில் வெறியேறிற்று. அப்பா இப்போது இந்த ஊருக்கு தான் வந்திருக்கிறாரா? அவள் புருவங்கள் முடிச்சேறின. கண்ணில் சிவப்பு பளிரிட்டது. அவரை நான் பார்க்க வேண்டும், அவரை நான் சந்திக்க வேண்டும். அப்பாவி அம்மாவை குழந்தைகளோடு தவிக்க விட்ட குற்றத்துக்காக ஊரார் முன்னால் காரி உமிழ வேண்டும். ஆனால் எங்கே இருக்கிறார் இவர்? எங்கே பர்ஸை கோட்டை விட்டார் இவர்? வெறிச்சோடி கிடந்த சாலையின் குறுக்கே வெட்டிய தெருவிலிருந்து காலடி சத்தம் கேட்டது. நாற்சந்தியில் ஓடி வந்து நின்ற அந்த திருடன் அப்படி போவதா இல்ல இப்படி விடுவதா என்று தவிப்புடன் நிற்பது தெரிந்தது. விரலை மடித்து நாக்குக்கு கீழே வைத்து ஒயிங் என்று விசில் அடித்து அவன் கவனத்தை திருப்பினாள். அவன் இவள் இருக்கும் இருட்டை ஆராயவே வெளிச்சத்துக்கு வந்து நின்றாள். கம்பீரமாக அடையாளம் புரிந்துவிட்டது. ஏய் என்று பயங்கரமாக அலறியவாறு வந்தவனை 10 அடி வரும்போது கையமர்த்தி நிறுத்தினாள். அங்கே நில்லு. இல்ல, தொடைப்பகுதியை உயர்த்தி இறக்கினாள். மத்தியான விஷயம் ஞாபகம் இருக்குல்ல? நீ திருட்டு கழுத. அலட்சியமாக உதட்டோரம் பூ என்று ஊதினாள். எல்லாம் நீயும் தான் திருட்டு கழுத. அதை விட இந்த பர்ஸை எங்க திருடின? ஏன் சொல்லணும்? சொன்னால் பாதி பணம் கிடைக்கும், இல்லைன்னா ஒன்றும் கிடைக்காது. தயங்கினான். ஏரோட்ரம்ல வச்சு திருடின பர்ஸுக்கு சொந்தக்காரன் இந்த ஆளா? போட்டோவை காட்டினாள். இவனா? தீவிரமாக போட்டோவை ஆராய்ந்து சொன்னான். அநேகமா இப்படிதான் இருந்தான். கூட ஒரு காதலியோட இருந்தான். காதலியா? வளராத. இந்த போட்டோல இருக்கிற ஆளுக்கு இன்னைக்கு 50 வயசுக்கு குறையாம இருக்கும். கிழவனா இருப்பான். இது பழைய போட்டோ இல்லையே. நான் பாக்கெட் அடிச்ச ஆளு வயசு பையனாச்சே. ஒருவேளை அவன் யார்கிட்டயாவது பர்ஸ் அடிச்சிருப்பானோ? உன் தலை. அந்த ஆள் எங்க இருக்கான்னு தெரியுமா? ஏதாவது பேசிக்கிட்டாங்களா? ஏதோ ஹோட்டல்ல ரூம் ரிசர்வ் பண்ணிருக்குன்னு பேசிக்கிட்டாங்க. எந்த ஹோட்டல் தெரியாது.
பஸ்ஸிலிருந்து கொஞ்சம் பணத்தையும் போட்டோவையும் மார்பு பகுதியில் திணித்துக் கொண்டு பஸ்ஸை தூக்கி எறிந்தாள். ஒருங்கிக்கிட்டு ஓட எடுத்து திரும்பாமல் ஓடிப்போனான் அவன். எரிச்சலுடன் நடந்தவள் நின்றாள். வயசு பையன், ஒருவேளை அவனுடைய மகனா இருக்குமா? ஏன் இருக்காது? மலேசியாவில் அம்மா ஏமாந்த மாதிரி அங்கேயும் ஒருத்தர் ஏமாந்திருப்பாள். அப்போ வந்திருக்கிறவன் என் தம்பியா? ஹோட்டல்ல தங்கியிருக்கிறானா? கண்டுபிடிக்கிறேன் நடந்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் கேட்டு மகிழுங்கள். மேலும் இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க.